ஆப்பிள் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறது. இதுதானே நம்ம அன்னைக்கு வாங்கணும். நான் ஏதோ நம்ம ஒரு 4 வருஷமா தான் வாங்குறோம். அது வந்து இந்த மாதிரி கடைகள்ல வாங்கினா மட்டும்தாங்க நமக்கு வந்து கிடைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம இன்னும் கோயம்புத்தூர்ல தான் இருக்கோம். ஸோ வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஆர்எஸ்புரம்குள்ளே தான் வந்திருக்கோம். ஆர்எஸ்புரத்தில் வந்து நம்ம ஐ ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லைங்களா, ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இது. அது வந்து அந்த ரோட்டில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் வந்து என்ன ஸ்பெஷலான பிளேஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டார் ஃப்ரூட்டு, அப்புறம் ப்ளம்ஸு, அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டான ஊட்டியில் கிடைக்கிற சில ஃப்ரூட்ஸ் இருக்கும். அந்த ஃப்ரூட்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் வந்து அது நமக்கு கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம். வந்து எங்கேயுமே இந்த ஸ்டார் ஃப்ரூட்லாம் நான் வந்து நார்மல் கடையில் நான் பார்க்கவே முடியாது. ஸோ இன்னைக்கு வந்து நான் அந்த ஸ்பெஷலான பிளேஸ் உங்களுக்கு காட்டுறேன். அது வந்து ரொம்ப குட்டி கடையாக இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்காங்க. ஒரு தாத்தா தான் நடத்திட்டு வர்றாரு. வாங்க. ஸோ அதுதான் வந்து ஐ ஃபவுண்டேஷன். வந்து 4 ரோடு பிரியும். ஸோ அந்த இடத்துல இந்த கார்னரில் இருக்கும். ஸோ வாங்க நான் பார்க்குறேன். இதுதான் அந்த கடை. பாருங்கள், எல்லாம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் இந்த ஃப்ரூட்டு, இந்த ஃப்ரூட்டு கிவி வந்து நார்மலாக கிடைக்கும். பட் இது பேர் என்னங்க? பன்னீர் நெல்லிக்காய். பன்னீர் நெல்லிக்காவா? அதே மாதிரி நெல்லிக்காய் மாதிரியே தான் டேஸ்ட் இருக்கும். இது என்ன? அது செரி, செரி பழம். செரி. இதுதான் சக்கரை போட்டு வைக்கிறதா? இல்லைம்மா, அது வெளாம. இது அப்படியே சாப்பிடும். செரி வந்து அப்படியே. இது துரியன் தானே? துரியன் முள்ளு சீத்தா. சீதாப்பழம் முள்ளு சீதாவாமா? இதுதானே நம்ம அன்னைக்கு வாங்கணும். முள்ளு சீதா துரியன் சொல்லி வாங்கியிருக்கேன். இது வந்து முள்ளு சீதா. ஆக்சுவலா வந்து சீதாப்பழம் மாதிரியே டேஸ்ட் இருக்கும். அதே தான். கொஞ்சம் மெடிசன் வாசம் அடிக்கும். ஆமா. கிலோ 100 ரூபா. பிளம்ஸ் இருக்கு. பிளம்ஸ் எல்லாம் இருக்கு. அப்புறம் அங்க ஒரு என்ன இது வித்தியாசமா இருக்கு? இதுவா? என்னங்க அது? அதான் வெளாமரம். வெளாமரம். விளாம்பரம். உள்ள உடச்ச பருப்பு இருக்கு. இது ஒரு டிஃபரெண்டான ஃப்ரூட். இது என்னது, சாப்பிடுறியா? இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஃப்ரூட்ஸ் இருக்கும் இங்கே எப்போவுமே. நீங்கள் கிடைக்காத ஊட்டியில் கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ரூட்ஸு, கொடைக்கானலில் கிடைக்கிறது, அதெல்லாம் வந்து இங்கே இருக்கும். எனக்கு வந்து அதனால ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்போ வந்தாலும் சரி இங்கே வந்து நான் ஸ்டார் ஃப்ரூட் வாங்கிடுவேன். ஆனால் இன்னைக்கு என்னோட ராசி வந்து ஸ்டார் ஃப்ரூட் இல்லை. இன்னைக்கு ஸ்டார் ஃப்ரூட் இல்லை. ஸோ நம்ம வந்து வேறெல்லாம் வாங்கிக்கலாம். ஆனால் இது பேர் என்ன? இது மங்கூஸ். மங்கூஸ் தான். எப்படி சாப்பிடுறது? இது ஓபன் பண்ணா உள்ள ஒரு ஜெல்லி மாதிரி வெயிட்டா இருக்கு. அது சாப்பிடு. இது கொஞ்சம் கொடுங்க. இது எப்படி எடுக்கணும்? எல்லாமே நல்லா தான் இருக்கும். இது எவ்வளோ வாங்கிக்கலாம்? 1/2 கிலோ. 1/2 கிலோ போங்க. 1/2 கிலோக்கு எவ்வளோ? 1/2 கிலோக்கு ஒரு 7 ரூபா வரலாம். 1/2 கிலோ 300 ரூபா வரும். 1/2 கிலோ 300 ரூபாயா? 1/4 கிலோ வாங்கிக்கலாம். அளவாக வாங்கி சாப்பிடுவோம். 1/4 கிலோ கொடுங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிடலாம். எல்லா டிஃப்ரெண்ட் படத்தையும் வாங்கிடலாம். அழகா இருக்கு. இப்படிதான் இது வந்து உள்ள க்ளோஸ் ஆயிருக்கும். இதை மட்டும் கட் பண்ணிட்டு ரவுண்டா கட் பண்ணி அவர் நமக்கு வந்து ஓபன் பண்ணி கொடுத்துட்டாரு. சாப்பிட்டு சாப்பிட்டா உங்களுக்கு ஒரு வாய் உனக்கு கொடு. சூப்பரா இருக்கு. மங்கூஸ்னா தானே? ஓ, அதான் மங்கூஸ் மண்டையான்னு திட்டுவாங்களா? அதே மாதிரி இருக்குது மண்டை. சாப்பிடுறது கொடுப்பாப்பா. செமையா இருக்கு. வாங்கிக்கலாமா? 1/2 கிலோ வாங்கிடலாம்.
சாஃப்டா இருக்கணும். ஆமாம், அப்போதான் பழமாக இருக்கும். நம்ம கெட்டியாக இருந்தாலும் கல்லாயிடும். எத்தனை வருஷமாங்க வச்சிருக்கீங்க கடை இங்க? 40 வருஷம் ஆகும். 40 வருஷங்களா? இதே இடத்துல கடை 40 வருஷம். ஓ அப்படியா? நான் ஏதோ நம்ம ஒரு 4 வருஷமா தான் வாங்குறோம். இந்த இடத்துல இருந்து அந்த பேனர் இருந்தீங்க சக்கரை போட்டா கட் பண்ணிட்டீங்களா? உடச்சா தான் உங்களுக்கு தெரியும். இல்லை தெரியும். ஓ இந்த இதுல எல்லாம் யூடியூப்ல எல்லாம் வரும். யூடியூப்ல வருமா? கட் பண்ணி உள்ளுக்குள்ள நிறைய போட்டு கலக்கி தருவாங்க எடுத்து. இப்படி சாப்பிட்டீங்கன்னா புழு பிடிக்குமா இருக்குது. சக்கரை போட்டால் எனக்கு ஓ ஐயோ கோபம் பண்ணிட்டீங்க. இல்லை தப்பு இல்லை. உங்களுக்கு விவரம் தெரியும். புழுப்பாக இருக்கு. இது ஏதோ ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து இயற்கையான பொருள், அதாவது மெடிசன் எல்லாம் வராது. சூப்பரா இருக்கு. ஏதோ ஒரு டேஸ்ட். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றதும் இருக்கு. ஆமாம். அப்ப அது இந்த ஒரு 1/4 கிலோ வைக்கலாமா? 1/4 கிலோ ஒரு மணி தான் வர மாட்டிருக்கு. அப்படியே சாப்பிட்டு பாரு. சால்ட் போட்டிருக்கு. பாருங்க சால்ட் போட்டது. சால்ட் போட்டது. சால்ட் அண்ட் மிளகா பொடி. சால்ட் போடலாமா? மிளகாத்தூள் போட்டது இன்னும் நல்லா இருக்கும். சூப்பருங்கண்ணா. அது ஒரு 1/4 கிலோக்கு எவ்வளோங்கண்ணா நிற்கும்? 2 பீஸ் வரதா கஷ்டம் தான். பார்க்குறேன். சரி போதுமா? யூடியூப்ல காட்டுவாங்க. மேல கட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள அந்த க்ரஷர் மாதிரி வச்சிருப்போம்ல, மோட்டார் அது உள்ள இப்படி தட்டி உட்டன் ஆப்பிள்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறத போட்டு நல்லா தட்டி உள்ளுக்குள்ள வந்து மிளகா புளியெல்லாம் வச்சு போடுவாங்க. சூப்பராக இருக்கும். அப்படின்னு நான் பார்த்துருக்கேன், சாப்பிட்டது இல்லை. இன்னைக்கு தான் சாப்பிட்டு பேர் உட்டன் ஆப்பிள்னு நினைக்கிறேன். பாருங்க நம்ம ஆக்சுவலா வந்து வாங்கிட்டோம். அந்த ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம எவ்வளவுக்கு வாங்கினோம்னா 530 ருபீஸ்க்கு வாங்கினோம். எல்லா டிஃப்ரெண்டான ஃப்ரூட்ஸ்லயும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 1/4 கிலோ வாங்கிட்டு வந்தோம். ஆனா நம்ம வந்து அது இவ்வளவு வாங்கிருக்குமே, நம்ம வெளியில போய் இதே மாதிரி 500, 1000, 2000க்கு வாங்கினா கூட எதுவும் தரமாட்டாங்க. ஆனா ஆக்சுவலா இங்க கேட்டப்போ அவர் ரொம்ப வந்து ஸ்வீட்டா எல்லாத்தையும் வந்து இதை வந்து சாப்பிட்டதே இல்லையே, இது என்ன அப்படின்னு கேட்ட உடனே கட் பண்ணிட்டாரு. அந்த ஃப்ரூட்டை நல்ல ஃப்ரூட்டா ஒன்னு எடுத்து உடனே கட் பண்ணி அப்பவே சாப்பிட கொடுத்துட்டாரு. அது வந்து இந்த மாதிரி கடைகள்ல வாங்கினா மட்டும்தாங்க நமக்கு வந்து கிடைக்கும். சோ ஏன் அப்படி கண்டிப்பா தாத்தா ஜாலியா அப்படியே பண்ணி சாப்பிட்டு கொடுத்துட்டாரு. எடுத்துட்டு போங்க, வேணா எடுத்துட்டு போங்க அப்படின்னாரு. அந்த மாதிரி வந்து கரெக்டா. ஆனா நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லாம் போனோம்னா கொடுத்த விலைக்கு அப்படியே வாங்கிட்டு வருவோம், எதுவுமே பேச மாட்டோம். ஆனா இங்க வந்து இந்த கடை வந்து ரொம்ப வருஷமா நான் இந்த சைட் எல்லாம் வரும்போதெல்லாம் வந்து சாப்பிடுறேன். எப்பவுமே ஸ்டார் ஃப்ரூட் வந்து அங்கேயே கட் பண்ணியும் கொடுப்பாரு, வாங்கிட்டும் போய்க்கலாம். நாங்க வந்து கட் பண்ணி அப்பவே வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுவும் பண்ணுவோம் யூஸ்வலா. அது நல்லா இருக்கும். சோ அதான் இன்னைக்கு நான் பார்த்த உடனே டக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு நம்ம வந்து வாங்கியாச்சு. சரி இப்ப வந்து நெக்ஸ்ட் போயிட்டு இருக்கோம் அப்படியே கோயம்புத்தூர்ல வந்து. இப்ப இன்னைக்கு வந்து ஒரு இதுக்காக போறோம், ஒரு ஃபுட் ரிவ்யூக்காக போயிட்டு இருக்கோம் அடுத்து. சோ அவ்வளவுதான். அங்க போயிட்டு அப்புறம் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான்.